வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை நகராட்சி 12வது வார்டில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டம் மக்கள் உற்சாகத்துடன் தேசிய உணர்வோடு சிறப்பாக நடைபெற்றது. காலை நேரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவர்கள் தேசப்பற்று பாடல்கள் பாடி உரைகள் நிகழ்த்தினர். குழந்தைகள் பல்வண்ண உடைகளில் கலாச்சார நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியதோடு பாரம்பரிய நடனங்கள், பட்டிமன்றங்கள் என்று விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு தலைமையில் இனிப்புகள் வழங்கப்பட்டதோடு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதனால் மகிழ்ச்சியடைந்த மக்கள் நம் பகுதியின் முன்னேற்றத்திற்கு இத்தகைய திட்டங்கள் பெரும் பலனளிக்கும் என்று தெரிவித்தனர். அப்பகுதி குடியிருப்போர் பெருமளவில் பங்கேற்று நம் தேச சுதந்திரத்தை நினைவூட்டும் இந்த விழா மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கான அடையாளம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். முழு பகுதியும் தேசிய கொடிகள், வண்ண கொடிமரங்கள், ஒளியோடு கூடிய தேசப்பற்று பாடல்களால் உற்சாக சூழலாக இருந்தது. 12வது வார்டில் நடைபெற்ற இந்த விழா உதகை நகரின் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தனிச்சிறப்பை சேர்த்தது என்று சொல்லலாம். உதகை நகராட்சி 12ஆம் வார்டில் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.